Education opens the door to global opportunities. Indeed, it's the foundation for success. நீங்க ஸ்கூல் காலேஜ்னு பல வருஷம் படிச்சு முடிச்சிட்டு ஒரு வேலைக்கு போகும்போது அடடா இது எல்லாம் நமக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கலையேன்னு எப்போதாச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அந்த கேள்விதான் நாம இன்னைக்கு பார்க்க போற விஷயத்தோட மையம். நம்மளோட படிப்புக்கும் நாம வேலை செய்ய போற நிஜ உலகத்துக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் விழுந்துட்டே வருது. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். சரி வாங்க, நேரடியாவே விஷயத்துக்கு வருவோம். நீங்க படிக்கிற படிப்பு உண்மையிலே எதிர்காலத்துக்கு ரெடியா இருக்கா? இது பார்க்கறதுக்கு ஒரு சிம்பிளான கேள்வி மாதிரி இருந்தாலும் இதுக்கு பதில் சொல்றது அவ்வளோ சுலபம் இல்லை. இதுக்கு பதில் தெரியணும்னா முதல்ல படிப்புனா என்ன, அதோட உண்மையான நோக்கம் என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். இந்த இடைவெளியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல எதுக்கு இந்த படிப்பு, அது நமக்கு என்னதான் கொடுக்கும்னு சொல்லுது, எதுக்காக நம்ம வாழ்க்கையில இத்தனை வருஷங்களை இதுக்காக செலவு பண்றோம், வாங்க அதோட உண்மையான பவர் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். படிப்புனா அது வெறும் ஒரு தனிப்பட்ட வெற்றி மட்டும் இல்லையா? அது ஒரு நல்ல வாழ்க்கைக்கான சாவி. ஆமா, நல்ல சம்பளம் கிடைக்கும், கெரியர்ல வளரலாம். ஆனா அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. ஒரு சமூகம் படிச்சிருந்தா அந்த நாடு ஆரோக்கியமா இருக்கும், பொருளாதாரம் வளரும், நல்ல குடிமக்கள் உருவாவாங்க. இதுதான் கல்வியோட அந்த பெரிய ப்ராமிஸ். மகாத்மா காந்திய இது ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு பாருங்க. உண்மையான கல்விங்கிறது வேலை இல்லாம இருக்கிறதுக்கு எதிரான ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி இருக்கணும்னு. இதுதான் முக்கியமான பாயிண்ட். படிப்பு நம்மள வேலை உலகத்துக்கு தயார் பண்ணணும். ஆனா இப்போ ஒரு கேள்வி, அந்த இன்சூரன்ஸ் நிஜமாவே வேலை செய்யுதா? அந்த ப்ராமிஸ் ஏன் இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியா மாறிடுச்சு? ஏன்னா நாம எந்த வேலை உலகத்துக்கு ரெடி ஆகுறோமோ அது ஒரே இடத்துல நிக்க மாட்டேங்குது. அது ரொம்ப வேகமா நாம கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு மாறிக்கிட்டே இருக்கு. நாம இப்போ டிஜிட்டல் ஏஜ்ல இருந்து இன்டெலிஜென்ஸ் ஏஜுக்குள்ள நுழைஞ்சிட்டோம். இது சும்மா கம்ப்யூட்டர்ஸ் அப்டேட் பண்ற விஷயம் கிடையாது. இது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரோபோட்டிக்ஸ் மாதிரியான டெக்னாலஜி எல்லாம் ஒன்னு சேர்ந்து நாம வேலை செய்யற விதத்தையே மொத்தமா மாத்தி அமைக்க போகுது. இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜுக்கு தேவைப்படுற ஸ்கில்ஸே வேற. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு ஒரு கம்பெனியோட மூளை எது? அது டேட்டா அனாலிசிஸ், சைபர் செக்யூரிட்டி, ஆட்டோமேஷன் தான். இப்போ வேலைகள் எல்லாமே டெக்னாலஜியோட பின்னி பிணைஞ்சு போச்சு. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது பாருங்க. வேலை உலகம் ஒரு ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம கல்வி முறை ரொம்ப மெதுவா ஒரு ஆமை வேகத்துல நகருது. இந்த வேக வித்தியாசம் தான் அந்த ஆபத்தான இடைவெளிய, அந்த கேப்பை உருவாக்குது. இந்த 2 படங்களையும் பாத்தீங்கனாலே கதை புரியும். ஒரு பக்கம் சுவிட்சர்லாந்து மாதிரி நாடுகள்ல படிப்புங்கிறது வேலை உலகத்துக்கு போறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான பாலம் மாதிரி. ஆனா இன்னொரு பக்கம் இந்தியா, இலங்கை மாதிரி நாடுகள்ல அந்த பாலம் உடைஞ்சு கிடக்கு. நம்மகிட்ட டிகிரி முடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனா அவங்களால அந்த பாலத்தை கடந்து வேலை உலகத்துக்குள்ள போக முடியல. அப்போ இந்த உடைஞ்சு போன பாலத்தை எப்படி சரி பண்றது? இங்கதான் நம்ம கதையில ஒரு டர்னிங் பாயிண்ட் வருது. இந்த கேப்பை குறைக்க முடியும். அது ரொம்ப ரொம்ப அவசியமும் கூட. அதுக்கான மேஜிக் வார்த்தை என்னன்னு தெரியுமா? ஒருங்கிணைப்பு, அதாவது இன்டகிரேஷன். பொருளாதார நிபுணர் ஆல்பர்ட் மார்ஷல் சொன்ன மாதிரி உற்பத்தியோட ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஜின் எதுனா அது நம்ம அறிவு தான். ஆனா எந்த அறிவு? சும்மா புத்தகத்துல படிக்கிற அறிவு மட்டும் இல்ல, அத நிஜ வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடிய அறிவு. நம்மளோட கல்வி முறை அதைத்தான் உருவாக்கணும். நோபல் பரிசு வாங்கின ஷுல்ட்ஸ் இந்த ஐடியாவை இன்னொரு ஸ்டெப் முன்னாடி கொண்டு போறார். அவர் என்ன சொல்றார்னா, நிலம், ஃபேக்டரி இதையெல்லாம் விட ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்தது மனித மூலதனம் தான். அப்படின்னா என்ன? நம்மளோட திறமைகளும் அறிவும் தான். அதனால சரியான படிப்புல இன்வெஸ்ட் பண்றது ஒரு நாட்டோட எதிர்காலத்திலேயே இன்வெஸ்ட் பண்றதுக்கு சமம். சிம்பிளா சொல்லணும்னா பொருளாதாரத்தோட ஃபோக்கஸே மாறிடுச்சு. முன்ன மாதிரி உங்ககிட்ட என்ன இருக்குங்கிறத விட உங்களுக்கு என்ன தெரியும், உங்களால என்ன செய்ய முடியுங்கிறது தான் இப்போ ரொம்ப முக்கியம். ஓகே, இன்டகிரேஷன் தான் தீர்வுன்னு பார்த்துட்டோம். ஆனா அதை எப்படி பண்றது? ஸ்கூல்ஸ் என்னென்ன கான்கிரீட்டான ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? வாங்க அதுக்கான ஒரு ஆக்ஷன் பிளானை பார்க்கலாம். முதல்ல பாடத்திட்டத்திலிருந்து மாற்றத்தை ஆரம்பிக்கணும். கோடிங்னா அது வெறும் கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் மட்டும் இல்ல, அது லாஜிக்கலா யோசிக்கிற ஒரு திறமை. டேட்டா அனாலிசிஸ்னா தகவல்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மையை கண்டுபிடிக்கிற ஒரு கலை. இந்த மாதிரி ஸ்கில்ஸை சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம ஸ்டூடெண்ட்ஸை ஃபியூச்சருக்கு ரெடி பண்றோம். ஆனா புதுசா பாடங்களை சேர்த்தா மட்டும் போதுமா? நிச்சயமா இல்ல. அந்த பாடங்களை நடத்த டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் வேணும். ஸ்டூடெண்ட்ஸ் நிஜ உலக அனுபவத்தை கத்துக்க ஸ்கூல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கணும். படிப்புங்கிறது டிகிரி வாங்கினதோட முடிஞ்சு போற விஷயம் இல்ல, அது ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ்னு புரிய வைக்கணும். இது ஒரு முழுமையான சிஸ்டம் சேஞ்ச். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிக்கலாம். நம்ம கல்வி முறையை மாத்துறதுங்கிறது ஒரு ஆப்ஷன் கிடையாது, அது ஒரு கட்டாயம். இந்த மாற்றத்தை நாமளே உருவாக்குவோமா, இல்ல எதிர்காலம் நம்மள பிந்தளிட்டு போறத வேடிக்கை பார்ப்போமா? பதில் நம்ம கையில தான் இருக்கு.